புதுச்சேரியில் முதலமைச்சர் பதவியை பிடிப்பதில் ஏற்பட்ட சர்ச்சை குறித்து அம்மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் நமச்சிவாயம் எமது செய்தியாளரின் கேள்விகளுக்கு அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். ஏற்கனவே முதலமைச்சராக நீங்க பதவியேற்பீங்க அப்படின்னு எல்லாம் கூறப்பட்ட வந்த நிலையில இப்போ நாராயணசாமி அவர்கள் பதவியேற்க போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து உங்களை சமாதானப்படுத்த முயற்சியில தலைவர் ஈடுபட்டதாகவும் நடைபெற வந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது நேற்றைக்கு நடந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலே மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலிடத்தை பொறுத்தவரையிலே நான் அன்னை சோனியா காந்திக்கும் இளந்தலைவர் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் விசுவாசமாக நான் நடந்து கொள்வேன். அதனால் என்னை யாரும் சமாதானப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. நான் காங்கிரஸ் கட்சிக்காரன், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அந்த அடிப்படையிலே என்னுடைய செயல்பாடுகளும் என்னுடைய கடமைகளும் தொடர்ந்து நான் நிறைவேற்றுவேன். காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கிறனால உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் மினிஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி பேசப்படுகிறது. இது சம்பந்தம் யாரும் பேசியிருக்காங்களா? மினிஸ்ட்ரி கொடுத்தா நீங்க ஏற்றுப்பீங்களா? இது எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும். அன்னை சோனியா காந்தியும் இளந்தலைவர் ராகுல் காந்தியும் எத்தகைய முடிவு எடுக்கின்றார்களோ அத்தகைய முடிவிற்கு நான் கட்டுப்படுவேன். நேற்று உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாமே ரொம்ப கொதிச்சு போயிருந்தாங்க. அவங்களை சமாதான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா? அவங்கள்ட்ட பேசினீங்களா? நிச்சயமாக நான் அவர்களை தொடர்ந்து சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் அவர்கள் அனைவரையும் அமைதி காக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். யாரும் வன்முறை செயல்களில் ஈடுபட வேண்டாம்.